வணக்கம் சேனல் 5 நியூஸ் நேயர்களே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகோவில் ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த மேயரோட இறப்பை முன்னிட்டு இல்லை கவர்மெண்ட்டை எதிர்த்து முக்கியமாக இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாகை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஒரு எலும்புக்கூடு சிம்பிள் போட்டு அதுக்கு மேலே ஒரு தொப்பி போட்டிருக்க மாதிரி ரெட் கலர் அண்ட் எல்லோ கலரில் ஒரு தொப்பி போட்டிருக்க மாதிரியான இந்த ஃப்ளாகை வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த ஃப்ளாகை இங்கே மட்டும் இல்லையே, இதுக்கு முன்னாடி நான் வேற எங்கேயோ ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, வேற ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் நான் பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ், அதாவது எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, நேபாள், மொராக்கோ, இப்போ மெக்சிகோ, யூகே, யூஎஸ்ஏ, பிலிப்பைன்ஸ், பெரு, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், அர்ஜென்டினா, இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸில் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது ஜென்சி கிட்ஸ், முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து எல்லாருமே கிட்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஃப்ளாகை யூஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது பவருக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. என்ன இந்த ஃப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். இப்போது பைரட்ஸ், அதாவது கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு எலும்புக்கூடு சிம்பிள் வச்ச ஒரு ஃப்ளாக் வந்து இருக்கும், ஒரு கொடியை வந்து அவங்க சிம்பிளாக வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் ஜாலி ரோஜர் அப்படிங்கிற ஒரு டேர்மில் வந்து அந்த பேர் இருக்கும். ஒவ்வொரு பைரட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த எலும்புக்கூடு டிசைன்கள் வந்து இருக்கும். இந்த எலும்புக்கூடு டிசைன் எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே. நம்ம ஊரில் இன்னுமே இதை பொம்மை படம் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக சொல்லலாம், கொஞ்சம் வயசானவங்க எல்லாருக்குமே வந்து புரியணும் அப்படின்னா. அனிமேல இருக்கக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர், அதாவது லூஃபி அப்படிங்கிற அந்த கேரக்டரோட பைரட் ஷிப், அவங்களோட ஒரு ஜாலி ரோஜர் தான் இந்த ஒன் பீஸ் ஃப்ளாக் அப்படிங்கிற மாதிரி. இந்த அனிமேவோட ஆரிஜின் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1997 வந்து இந்த அனிமே ஃபஸ்ட்டு மாங்காவா, அதாவது ஒரு காமிக்கா வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது. 1999 அனிமேஷனாக இதை வந்து பப்ளிஷ் செய்யப்படுது, அதாவது ப்ரீமியர் பண்ணுறாங்க டிவி சேனல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு இந்த ஒன் பீஸ் வந்து ஆரம்பிச்சு. இப்போவும் வந்து இந்த ஒன் பீஸ் போய்கிட்டே இருக்குது. இந்த சீரீஸுங்கிறது இப்போவுமே போய்கிட்டு இருக்குது. இன்னும் இந்த கதை வந்து முடியலை, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது முடிய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டு வருது. இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இச்சிராக்கு ஓடா அப்படிங்கிற ஒரு நபர் தான் இதோட ஆத்தர். இவரோட ஃபோட்டோஸ் தேடி பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ் தான் இருக்கும், இப்போ ரீசெண்டான ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஒரு மீன் தலை வைக்கக்கூடிய ஒரு பொம்மையாக தான் வந்து இவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இவர் யார், இவர் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் யாருக்குமே வந்து தெரியாது. ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் இதை அடாப்ட் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸும் வேறு எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒன் பீஸ் இந்த ஃப்ளாகை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இதை ஏன் மக்கள், அதாவது இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஏன் ஒரு பொம்மை படத்தோட ஃப்ளாகை தூக்கிட்டு போய் யங்ஸ்டர்ஸ் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒன் பீஸ் இந்த சீரீஸ் வந்து எதை பற்றினது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பீஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெஷர், அதாவது ஒரு பொக்கிஷம். அதை தேடி தான் இந்த கதை மொத்தமே நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த கதையோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஃபி அப்படிங்கிற ஒரு பையன். அந்த பையன் போட்டிருக்கக்கூடிய ஒரு வைக்கோல் தொப்பி, ஜாப்பனீஸில் முகிவரா ஹேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வைக்கோல் தொப்பி தான் இந்த ஜாலி ராஜர்லையும் அந்த எலும்புக்கூடு மேலேயும் இருக்கக்கூடிய அந்த தொப்பி. அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பையனுக்கு. அந்த தொப்பிக்கு பின்னாடி ஒரு பெரிய கருத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒன் பீஸே வந்து போயிட்டு இருக்கும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த அனிமே முழுக்கவே கவர்மெண்ட்டை, அதாவது வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு சர்வாதிகார ஆட்சி வந்து அந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கும். ஒன் பீஸ் உலகத்தில் அந்த சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு கேரக்டராக தான் நம்ம லூஃபியும் சரி, அந்த முகிவரா டீம், அந்த பைரட் க்ரூவும் சரி இந்த அனிமேல வந்து காட்டப்பட்டிருப்பாங்க. அதை தாண்டி இதில் இந்த அனிமேல நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கும். சைல்ட் லேபர் பேசியிருப்பாங்க, ஹியூமன் ஸ்லேவரி அடிமைத்தனம் அது பேசியிருப்பாங்க, அது இல்லாமல் வந்து தீண்டாமை அதை பேசியிருப்பாங்க, இல்லைனா வந்து இந்த கிட்னாப்பிங் ஹியூமன் டிராஃபிக்கிங் பேசியிருப்பாங்க, கவர்மெண்ட்டோட பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். இது முழுக்க முழுக்க நம்ம ரியல் லைஃப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை, நிறைய அநீதிகள் அப்படி சொல்லலாம், நிறைய அநீதிகளை பண்ணுறவங்க எல்லாரையும் வந்து வில்லன்களாக வச்சு அவங்கள எதிர்த்து ஒரு பையன் வந்து கேள்வி கேட்குறான். யங்ஸ்டரான ஒரு பையன் வந்து கேள்வி கேட்குறான், பவரை எதிர்த்து நிற்கிறான். முழுக்க முழுக்க அந்த ஒரு சர்வாதிகார ஆட்சியிலேருந்து மக்களுக்கு விடுதலை வாங்கி எனக்கு லிபரேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு மெயினான ஃபோக்கஸ் தான்
ஃப்ரீடமை நோக்கியான ஒரு ஃபோக்கஸ் தான் இந்த கேரக்டரும் சரி அந்த தொப்பியும் சரி மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதை இந்த ஜென்சி கிட்ஸ் கையில் எடுத்தது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். இந்த வகையில் இவங்க அந்த புரட்சியை காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த அனிமே ஃபேண்டம் இருப்பாங்க இல்லையா, அந்த அனிமே ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு பாராட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி இப்படி ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஒன் பீஸோட ஃபாலோவர்ஸ் உலகமுத்தில் இருக்க எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இந்த ஒன் பீஸ் ஃப்ளாக் வந்து இருக்கு. அதை அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்பை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது இருக்குது. எல்லாரையும் ஒன்றிணைக்குது அந்த ஒரு ஃப்ளாக் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே ஈஸியாக சொல்லிடலாம். இது இதோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியன் கவர்மெண்ட் அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தப்போ ஒன் பீஸ் ஃப்ளாகை யூஸ் பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க, தடை வந்து போட்டிருந்தாங்க. அது அந்த அளவுக்கான ஒரு பயத்தை கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃப்ளாக் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது. இது தப்பான வகையில் இல்லை, அதாவது கவர்மெண்ட் எதிர்த்து பண்ணுறாங்க, இது வந்து இல்லீகலான நிறைய விஷயங்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, எங்களுக்கான நியாயம் வந்து இங்கே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜென்சி கிட்ஸ், அதாவது அந்த யங்ஸ்டர்ஸ், கிட்ஸுங்கிற வார்த்தையவே நான் இங்கே தவிர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஃப்ளாகை வந்து ஒரு பவரான ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓடா நிச்சயமாக இதை நினச்சி தான் அந்த ஒன் பீஸை வந்து எழுதியிருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்குமே போய்கிட்டு இருக்க அந்த சீரீஸ் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் இந்த சீரீஸ் இம்பேக்ட் பண்ணியிருக்க விஷயம் வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். நீ என்னப்பா சின்ன பையன் அப்படிங்கிறவன், என்னடா இன்னும் பொம்மை படங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் மத்தியில் ஒரு பொம்மை படம், நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரியான ஒரு பொம்மை படம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்கு, பயப்பட வச்சிருக்கு, அவங்க செய்கிற தப்பை வந்து சுட்டி காட்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட எடுத்துக்காட்டா இப்போ மெக்சிகோவில் நடந்துகிட்டு இருக்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். இன்னும் எத்தனை ப்ரொட்டஸ்ட்டில் வந்து இந்த ஃப்ளாகை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எத்தனை மக்களுக்கு, அதாவது எத்தனை யங்ஸ்டருக்கு பின்னாடி இந்த ஒன் பீஸுங்கிற ஒரு விஷயம் வந்து சப்போர்ட்டாக நிற்க போகுது அப்படிங்கிறது தெரியல. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய கலை வடிவங்கள் இன்னமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நிறைய அநீதியை தட்டி கேட்கறதுக்கு ஒரு டூலாக, ஒரு கருவியாக வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்லிடுறேன். இந்த தகவல் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் வந்து போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்க, பாய்.